Hey, hi, welcome back to my fitness series. This is day 3, and today combo is chest and biceps, perfect push and pull routine for strength and muscle growth. Follow along and join the challenge. And support the channel with a like and subscribe for more daily videos. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இப்போ நீங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து சிங் ஆகாதது நல்லாவே தெரியும். ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ எடுத்தேன், என்னோட வாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இல்லை இதுல. ஸோ அதனால நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் ஸோ இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போதைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது உங்களுக்கு அது சிங்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த நீங்கள் பாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 2 வீடியோமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி தான். ட்ரையல் வீடியோனா எனக்கு அது ட்ரையல் வீடியோ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து என்னால் எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமாகல. ஸோ அது மாதிரி தான் அந்த வீடியோ. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நம்மளால் வந்து நம்ம உடம்பு ஃப்ரீ பண்ணுறதுக்கு அந்த 2 நாள் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 வீடியோவில் உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே கவரும் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு மண்டே. ஸோ இந்த இதிலேருந்து நம்ம ப்ராப்பராக அந்த ஒர்க் அவுட்டை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் பிளான் பண்ணி வச்சுருக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மண்டே வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் டே 3. ஸோ இப்போ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்திருக்கேன். ஸோ எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா காஃபியில் வந்து கஃபைன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்மளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிம்மில் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ நான் நிறைய நம்மளுக்கும் அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் ப்ராப்பராக தெரியாது. நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக எதுவுமே செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற போது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காஃபி உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெட்டபாலிசம் அதிகப்படுத்தி நம்மளோட கேலரிஸை வந்து வேகமாக கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது காஃபி. ஸோ அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து நம்ம சுகர் இல்லாமல் எடுத்துக்கணும். ஸோ சுகர் இல்லாமல் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க அதில் நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸுக்கு பிஃபோராகவே நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டர் எஃபெக்டிவ் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக காஃபி எடுக்கிறது உங்களோட ஸ்லீப்பை வந்து ரொம்ப குறைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருந்து 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கிளாஸ்ல மேக்ஸிமம் நம்மளுக்கு போதுமானது தான் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதில் பேசுகிறதெல்லாம் டிப்ஸாக எடுத்துக்காதீங்க. நான் இது ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எதனால் அந்த டிப்ஸும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸு நிறைய ஒர்க் அவுட் பிளான்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குறாங்கன்னா மேபி அவங்க அதில் ஃபீல்டில் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க அதை பற்றி கொடுக்குறாங்க. நான் இப்போ ஸ்டார்ட் தான் பண்ணுறேன். நான் வந்து யாருக்கும் அந்த மாதிரி டிப்ஸ் வந்து கொடுக்குறது பெட்டராக இருக்குமாங்கிறது தெரியலை. ஸோ நான் இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணி என்னோட பாடியை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுதா இந்த 6 months பீரியடில் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சும்மா பேசுகிறேன். அதில் வந்து இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சுன்னா அதை நீங்கள் வந்து பாருங்கள், அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதர் சோர்ஸ்லேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
விஷயம் கற்றுக்குவாங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து கரெக்டாக முன்னாடி வர முடியும். ஸோ நான் இதில் வந்து யாருக்குமே எந்த ஒரு டிப்ஸுமே சொல்லலை. ஸோ ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும்தான் நான் இதில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து இதில் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது வார்ம் அப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ வார்ம் அப் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் செஸ்ட் டே அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பார்பலில் ஃப்ளாட் பெஞ்சில் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்து இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் நம்மளால் போட முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பார்த்தால என்னால் வந்து 2 பக்கமே 5 கேஜி, அதாவது ஒன் சைடு 5 கேஜி, அது இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 கேஜி. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஒர்க் அவுட் போட்டேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து நம்மளோட வெயிட் அதிகமாக தூக்குறாங்க, இல்லை நம்ம வீடியோ பார்க்கும்போது நல்லா தெரியணும் எவ்வளோ வெயிட் தூக்குறான் பாரு அப்படிங்கிறதுனால தான் வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு 5 கேஜி தான். அந்த பார்பல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வெயிட் இருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் வெயிட் எனக்கு தெரியலை, பட் அது கொஞ்சம் வெயிட் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு 5 கேஜி போட்டு பார்பல் எடுக்கிறேன். ஸோ எதுக்காக பார்பல், இப்போ இதில் வந்து 2 இதாக எடுக்கலாம். ஒன்று பார்பல் எடுக்கலாம், ஒன்று டம்பிள்ஸ் எடுக்கலாம். ஸோ டம்பிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் பீரியடில், அதாவது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்ட் ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். ஸோ ஒரு கையால் உங்களை வெயிட் அதிகமாக தூக்க முடியும், ஒரு கையால் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியாது கொஞ்சம் ரெப்ஸ் அதிகமாகும் போது. ஸோ அது ஈவனாக கிடைக்குதுங்கிறதுக்காக நான் இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் பார்பலில் போட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ இதுலேயுமே அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் அது பெட்டராக இருக்குங்கிறனால நான் வந்து பார்பலில் போடுறேன். ஸோ நம்ம வந்து எது நம்மளுக்கு கன்வீனியண்டாக பெட்டராக இருக்கோ அதில் வந்து போடுறதே கொஞ்சம் நல்லது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தண்ணி அடிக்கிறது. சாரி, தண்ணி குடிக்கிறது. ஸோ வாட்டர் இன்டேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் வந்து நான் தண்ணியே குடிக்கிறது. ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பாடி வந்து, அதாவது மென்னாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 to 4 லிட்டர் வந்து பெர் டேக்கு நீங்கள் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலுமே உங்கள் நார்மலாக நீங்கள் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணுறது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது உமனாக இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 லிட்டராவது எடுக்கணும். 4 லிட்டரு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். நீங்கள் மினிமலாக நம்ம எடுக்கிறது வந்து மென் வந்து ஒரு 3 to 4 லிட்டர். அதே மாதிரி உமனாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2.5லேருந்து ஒரு 3 லிட்டர் வந்து பெர் டேக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கூல் பண்ணும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசில் கிராம்ப்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அது வந்து வாட்டர் தான், நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரியாது, அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும், இதுவுமே நிறைய வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நான் வந்து அதை வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியுமா தெரில, பட் வந்து இது பண்ணணும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் 6 பேக் வைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக் இல்லாமல் தான், அப்போ தான் அந்த பேக்ஸ் வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் உண்மைதான். பட் வந்து நம்ம இப்போதைக்கு அந்த மாதிரி நம்ம பெருசாக எதுவும் பண்ணல ஒர்க் அவுட் செஞ்சதுமே. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் தண்ணி குடிக்கணும், ஓகேவா? ஸோ
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு நான் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் உங்கள் கூட. ஸோ வீடியோவில் கண்டினியூவாக இருங்க, வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ உண்மையில அதுதான் நான் வந்து இதில் போடுறதுனால கண்டினியூஸாக என்னால் ஒர்க் அவுட்டுக்கு போகிறோமோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம கண்டினியூஸாக போய் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி இதை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடிவுக்கு வருது. And that is today's workout. This is just a beginning of our fitness journey, and tomorrow we'll be back with a new session. If you enjoyed the video, make sure to hit the like button, drop a comment to share your progress, and don't forget to subscribe for daily fitness updates. Stay strong, stay consistent. See you in the next workout. இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணாம். ஒன்லி பாசிட்டிவ் வைப். பையன் 10,000 ஆரா, 100+ ஆரா. Plan A, Plan B. Plan B is how to implement Plan A.